Jai Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhar Shivasadi Gaur Bhaktavinda. Hare Krishna 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 Hare 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 Ram 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 Hare Hare. Hare Krishna. So we'll continue narration of Ramayana according to Kamba Rishi, where we stopped last time. நேற்று நம்ம நிறுத்தின இடத்துல இருந்து மறுபடியும் தொடர்ந்து கம்ப ராமாயணத்தை நம்ம பார்க்க இருக்கோம். So we have stopped at a place where Hanuman brought Sanjeevani back and brought to life all the monkeys, and Ravana, Indrajit, Malayavan and all other generals of demons army had a meeting what to do now. இப்போ இதுவரைக்கும் ஹனுமான் சஞ்சீவினி மூலிகை கொண்டு வந்து வானரப்படைகள் எல்லாருக்கும் மறுபடியும் உயிர்ப்பு கொடுத்து மாலேவன் ராவண மற்றும் அவனுடைய ராவணன் பக்கம் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து அடுத்து நம்ம எப்படி போரிடலாம் அப்படின்ற திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. So the plan was like this. Indrajit had this horrible, terrific plan that he will make out of golden image, idol. He will make illusory Sita. திட்டம் என்னன்னா அந்த ரொம்ப ஒரு கொடூரமான திட்டம் இந்திரஜித் கொடுக்குறான். சீதை மாதிரியே தங்கத்தாலான ஒரு ரூபத்தை செய்து and he will kill her in front of Hanuman, illusory Sita. அந்த மாயை சீதையை ராமர் முன்னாடி கொண்டு வந்து கொல்றது ஹனுமான் முன்னாடி. And because he knew her, he saw her, he could recognize her. ஏன்னா ஹனுமானுக்கு சீதை ஏற்கனவே பார்த்ததுனால சீதை யார் என்று அடையாளம் தெரியும். So idea is this will dishearten very much monkeys army, they will all collapse. அவனுடைய எண்ணம் என்னன்னா இதை பார்க்கும் பொழுது அந்த வானரப்படைகள்னா அப்படியே எதையும் உடனே அவங்க போர்ல போரிட முடியாம போயிடும். Not only that, but he will tell to Hanuman and in front of all soldiers he will say, I will take my army in Pushpa Vimana in a moment. It is faster than mind. I'll come to Ayodhya and kill Bharat and Shatrugna and destroy everyone there. That was Indrajit's plan to announce. அது மட்டும் இல்ல, இந்திரஜித்தோட திட்டம் என்னன்னா சீதா அந்த மாய சீதையை கொன்னுட்டு ஹனுமான்கிட்ட நான் அயோத்தியாவுக்கு போய், அதாவது போறதுன்றது அவனுடைய வேகம் மனதை காட்டிலும் ரொம்ப வேகமா அவனால போக முடியும். அந்த அளவுக்கு வேகமா போய் அங்க பரத சத்ருகுண ரெண்டு பேரையும் நான் கொல்றேன் அப்படின்றதையும் சொல்றதா அவன் திட்டமிட்டிருக்கான். It's not that Indrajit is going to do that. He is not going to Ayodhya. He has to do yagya for one ferocious form of Durga to get his strength, to get the weapons, to win in the battle. So he wants to get the time. He wants to confuse monkeys. இப்போ இந்திரஜித் அயோத்தியாவுக்கு போறதில்ல, ஆனா அந்த போர்ல வெல்றதுக்காக ரொம்ப பயங்கரமான ஒரு துர்கையினுடைய ரூபத்தை வேண்டி அவன் வழிபட வேண்டியிருக்கு. அதுக்கான கால அவகாசம் வேணும். சரி, இப்போ அந்த சமயத்துல வானர படைகளை ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவங்க திசை திருப்பி விடணும். So Indrajit expected that if we kill the Sita and we fly towards the Ayodhya in illusory arrangement, either monkey will stop fighting, or they will return to Ayodhya to save Ayodhya, or at least they will send Hanuman to Ayodhya to help or to see what is happening there, In the meantime, I have enough time to do yagya, and then when I please the goddess Nikumbila, then I will gain victory in war. இப்போ இந்திரஜித்தோட திட்டம் என்னன்னா, இப்போ அந்த மாதிரி நான் செய்தேன்னா மாய சீதையை கொண்டுட்டு நான் அயோத்தியாவுக்கு போறேன் அப்படின்ற அந்த செய்தியை சொல்லும் பொழுது, ஒன்று வானரப்படைகள்லாம் அவங்களுடைய இதயம் உடைஞ்சு போய் அவங்க செயல்பட முடியாம போயிடும். இல்லைன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து அயோத்தியாவுக்கு போறதுக்கு முன் வருவாங்க, ஏன்னா அங்க போய் சண்டை போடுறதுக்காக. அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஹனுமானையாவது அங்க அனுப்பி வைப்பாங்க. இங்க பலம் குறையும். அதனால அந்த இடைப்பட்ட அந்த சமயத்துல நான் அந்த துர்கா தேவிக்கு யாகத்தை செய்து அந்த யாகத்தின் மூலமா நான் பலம் பெற்று மறுபடியும் சண்டை போட்டு போர்ல வெல்ல முடியும் அப்படின்றது அவனுடைய திட்டம். So these are the tricks by demons. Demons never straightforward.
இதெல்லாம் இந்த மாதிரியான அசுரர்கள் தான் இப்படிப்பட்ட யுக்திகளை கையாளுவாங்க. அவங்க எப்பவும் நேர்மையா நடந்துக்க மாட்டாங்க. So at the other side, all the monkey army and Ram and Lakshman, they were all full of joy. All army was brought back, all demons went thrown in the sea. You know, so he thought, Sugriva came and said, Ram, let's burn this Lanka, enough of these demons in Lanka. All the Ram said, burn it. They all took sticks on which fire was flaming, and they start jumping over walls and just throwing all over the Lanka, and Lanka was again in flame. இப்போ சுக்ரீவ இந்த பக்கம் ராமர் பக்கம் எல்லா படைகளோட ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லா வானர படைகளும் இப்போ உயிர் பெற்று வந்துட்டாங்க. சுக்ரீவன் வந்து இப்போ ரொம்ப கடும் கோபத்தில் அவர் சொல்றார், ராம இனிமே நம்ம வந்து இந்த ராவண பத்தி நம்ம கவலைப்படாம நம்ம உடனே இந்த லங்கையை முழுக்க எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆளுக்கு கையில ஒரு தீப்பந்தத்தோட வந்து அந்த தீப்பந்தத்தை தூக்கி லங்கை மேல எறிகிறாங்க. மறுபடியும் லங்கை தீப்பற்றி எரியுது. So now what happened is Lanka is burning, and Kamban said, just like in forest fire, when forest fire is there, all animals want to flee away. So all demons start coming out of the gates, and there Ram is standing one side, Angada, Sugriva, they just went on killing them like this, you know. இப்ப என்ன ஆகுது, லங்கை எரியும் பொழுது கம்பர் எப்படி வர்ணிக்கிறாருன்னா, ஒரு காட்டுல தீ பிடிச்சிச்சுன்னா அந்த காட்டு தீயினுடைய வெப்பம் தாங்காம அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் அந்த காட்டை விட்டு ஓடி போறதுக்கு முயற்சிக்கும். அந்த மாதிரி அந்த ராவணனுடைய லங்கையில இருந்து எல்லா மக்களும் இப்போ, அதாவது வீரர்கள் குறிப்பா 4 திசைகள்லயும் அவங்க ஓடி வெளியில வராங்க. வரும்போது இந்த வானரப்படையை சேர்ந்த ராமர் பக்கம் இருக்கக்கூடிய எல்லா வீரர்களும் எல்லாத்தையும் தாக்கி ஒருத்தரையும் அவங்க கொண்டுட்டே இருக்காங்க. So in the meantime, Hanuman returns. இதே சமயத்துல ஹனுமான் இப்போ திரும்பி வந்தார். He went on to bring mountain back to its peak, and he comes back. அந்த சஞ்சய் மூலைகளோட மலையை கொண்டு வந்தார் இல்லையா, அந்த மலையை திரும்ப கொண்டு போய் வச்சுட்டு இப்ப திருப்பி வந்துட்டார். So anyway, Hanuman returns to the western gate, and Indrajit just come out on his chariot and holding Sita for her hair and holding sword soaked in blood, like that horrible scene. இப்போ ஹனுமான் இப்போ அந்த மேற்கு நுழைவாயில் பக்கம் வந்திருக்கார். அங்க இந்திரஜித் தன்னுடைய கையில வந்து ஒரு ரத்தம் நனைஞ்ச ஒரு வாளோட அந்த மாய சீதையை வந்து அங்க பிடிச்சிட்டு இருக்கான். So Hanuman recognized Sita. ஹனுமான் உடனே சீதை அடையாளம் காண முடியுது. She cries and laments, trying to defend herself. அந்த சீதை வந்து அழறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க, தன்னை பாதுகாக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. Indrajit is so strong, just holds her with one hand and threatening with the sword. Hanuman, for this you are fighting, for her you are fighting. I'll finish her off now. இப்போ இந்திரஜித் எந்த அளவுக்கு பலம் வாய்ந்தவனா, ஒத்த கையில சீதையை பிடிச்சிட்டு இன்னொரு கையில வாளோட, இவளுக்காக தானே நீ சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இப்ப நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு பயமுறுத்துறான். What you are going to do now? இப்ப என்ன பண்ண முடியும்? If he does any wrong move, he will cut her head. இப்போ ஹனுமான் எதை செஞ்சாலும் அவனுக்கு இந்திரஜித்துக்கு எதிராக உடனே சீதையோட தலையை வெட்டிடுவான். Millions of thoughts went through his head. What to do now? What to tell to Ram? What to act? Shall I jump? Shall I not? Shall I fight? What do I do? It's so என்ன பண்றது அப்படின்றதுல ஹனுமானுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியல. ராமர்கிட்ட போய் சொல்றதா, சண்டை போடுறதா, இல்ல என்ன பண்றது, இந்த மாதிரி 1000 சிந்தனை வருது. So Hanuman thought, let me try to speak to him. இப்போ ஹனுமான் சொல்றாரு, சரி இப்ப முதல்ல அவன்கிட்ட பேசி பார்ப்போம். If he show any weapon or any anger, he will cut her head off. இப்போ ஏதாவது ஒரு ஆயுதம் ஏதாவது எடுத்தோம்னா அவன் சீத்தை வெட்டிடுவான். So Hanuman did his best, and he was very good in speech. இப்போ ஹனுமான் வந்து பேசுறதுல ரொம்ப வல்லமை உடையவர். அவர் அதை செய்யறார், அவர் பேசுறார். Indrajit, you are coming from Pulatya Rishi in the race. You are from Brahmin family. Please control your anger. இந்திரஜித், நீ புலஸ்தே ரிஷியோட வம்சத்துல வரக்கூடியவர். நீ
அவனுடைய கோபத்தை கட்டுப்படுத்து. Whatever tapas, whatever ratas, everything will be ruined if you kill the chaste wife. ஒரு கற்புள்ள ஒரு மனைவி நீ கொன்ன அப்படின்னா நீ என்னதான் தவம் பண்ணியிருந்தாலும் என்னதான் நீ சக்தி வைக்கணும் இருந்தாலும் எல்லாமே அழிஞ்சு போயிடும். And he went on speaking, trying to convince him, for your own good, don't touch Sita. உன்னுடைய நன்மைக்காக நீ சீதையை ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஹனுமான் பேசிட்டே போறார். But who could convince Indrajit? ஆனா இந்திரஜித்தை நம்ம யாரால நம்ப வைக்க முடியாதுல்ல? Whatever logic we speak to demons, they don't want to accept God is there, soul is there. They don't want to hear. ஆனா அரக்கர்கிட்ட வந்து நம்ம கடவுள் இருக்காரு, ஆத்மா இருக்கு அப்படின்ற நியாயத்தை எல்லாம் பேசினோம்னா அவங்களுக்கு அது நியாயமாவே தெரியாது. Yesterday we heard Prabhupada's lecture. Prabhupada said that, what is this idea? Something has come from nothing. Blind people. They cannot understand that God is there. Prabhupada உபன்யாசம் கேட்டோம். Prabhupada சொல்ல ஒண்ணுமில்லாததுல இருந்து எல்லாம் வந்துச்சுன்றாங்க. என்ன இவங்க பேசுறது? அவங்க எல்லாம் குருடர்கள் அப்படின்றார். So Hanuman is trying to convince Indrajit not to kill Sita. ஹனுமான் இப்போ இந்திரஜித்தை சீதையை கொல்லாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்துட்டு இருக்காரு. But Indrajit threatens him. ஆனா இந்திரஜித் Here, பயமுறுத்திட்டே இருக்கான். for what you fight, I'll kill now. நீ சண்டை போறது இவங்களுக்காக தானே, இப்ப நான் கொல்றேன். And I will go with my army in Pushpa Vimana in the moment to Ayodhya and kill everyone there. Your mothers, your brothers, your people. I flatten Ayodhya with the earth. இப்போ ஒரு வினாடியில புஷ்ப விமானத்துல நான் அயோத்தியாவுக்கு போய் உங்களுடைய சகோதரர்கள், தாய் எல்லாத்தையும் நான் கொல்ல போறேன். So Hanuman said, please consider, cut her head off right in front of Hanuman. So Hanuman இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு இருக்கும்போதே ஹனுமான் முன்னாடியே தலையை வெட்டிடுறான். Hanuman just lost himself. He didn't know where he is, what is going on, just completely frozen, stunned. ஹனுமான் அப்படியே மூர்ச்சை அடைஞ்சு அப்படியே ஒண்ணு தெரியாம அப்படியே செயலிழந்து போறாரு. And right in front of Hanuman's eyes, Indrajit and all his army enters into Pushpa Vimana and goes north towards Ayodhya. ஹனுமான் கண் முன்னாடியே அந்த புஷ்ப விமானத்துல ஏறி இந்திரஜித் அவனுடைய படைகள் மொத்தமும் அயோத்தியா நோக்கி பயணிக்கிறாங்க. Hanuman faints out of pain. Reduce little volume of this. Yeah. Don't touch anything else. This volume reduce. Yes. The Hanuman faints out of pain. ஹனுமான் வந்து அந்த வலியினால அப்படியே மயக்கம் பட்டு விழுந்துறாரு. He just completely bewildered. What to do? Shall I follow him? Then how Ram will know what's going on? Shall I go to Ram or shall I? What do I do? There was such a confusion, and that's exactly what Indrajit wanted to do with his illusion. இப்போ அந்த மாயை தோட்டத்தை ஏற்படுத்தி இது இந்திரஜித் செய்யறதோட நோக்கமே ஹனுமான் இந்த மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கணும், ஹனுமானால செயலிழந்து போகணும் அப்படின்றதுதான் அவனுடைய எண்ணமே. And other monkeys have seen also, who were nearby. They saw that Sita died, was killed, and Hanuman is bewildered, and they all start running away from battlefield. இப்போ அங்கிருந்த மற்ற வானரங்களும் அதை பார்க்கறாங்க. சீதையை கொன்னுட்டாங்க, ஹனுமான் இப்போ மயக்கம் பட்டு விழுந்துட்டார் அப்படின்றத பார்க்கும்போது அவங்க அந்த போர்க்களத்தை விட்டு ஓடி போயிட்டு இருக்காங்க. So can you imagine, this whole war was about saving Sita. இவ்வளவு பெரிய போர் நடந்துட்டதோட நோக்கமே சீதையை மீட்டுட்டு வரணும்ன்றதுக்காக தான். So monkeys were thinking, what's the point now? Whether we kill Ravana or not? What's the point of fighting anymore? இப்போ வானரங்கள்லாம் நினைக்கிறாங்க, இப்போ ராவணனோட சண்டை போட்டு அவனை கொல்றதா வேண்டாமா, இப்போ கொண்டு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படி யோசிக்கிறாங்க. So Hanuman goes to Ram to inform him. ஹனுமான் ராமர்கிட்ட வந்து தெரிவிக்கிறார், தகவலை தெரிவிக்கிறார். And how to tell to Ram? எப்படி ராமர்கிட்ட சொல்றது? Hanuman had most difficult task. It was easier to jump and get a mountain with medical herbs than to tell to Ram that Sita is no more. சீதை இறந்துட்டாங்க அப்படின்றத சொல்றதை காட்டிலும் அவருக்கு அந்த மூலிகைகள் அடங்கி அந்த மலையை தூக்கிட்டு வந்தது ஒரு பெரிய விஷயமா தெரியல. But he has to tell him. There's no way. ஆனாலும் அவர் சொல்லிதான் ஆகணும், அது சொல்லாம இருக்க முடியாது. So he says to Ram what happened. என்ன நடந்தது என்றத சொல்றார் ராமர்ட்ட. No silence only. இப்ப
இப்ப வெறும் அமைதி தான் இருக்காங்க. Ram doesn't cry. ராமர் அழல. Doesn't show any grief externally. இப்போ வெளிப்படையா எந்த ஒரு கவலைப்படுற மாதிரியும் அவர் காட்டிக்கல. Just stands for some time and just faints down motionless like a dead, just falls down. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே நின்னுட்டே இருக்கார். அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே தப்பன கீழே விழுந்துறாரு. Then more disturbance in army of monkey. அதுக்கப்புறம் வானர படையில பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய தொந்தரவாயிடுது. And meantime fight is going on, war is going on. இதே சமயத்துல இப்போ போர் நடந்துட்டே இருக்கு. Monkeys are lost. Ram also left the body. News spread like that. இப்போ வானரங்களுக்கு மத்தியில ராமரும் உயிர் விட்டார் என்ற செய்தி பரவுது. Then they bring Ram back to consciousness. மறுபடியும் ராமர் உணர்வுக்கு கொண்டு வராங்க. You know, there is confusion. What to do now? இப்போ என்ன செய்யறது என்ற ஒரே குழப்பம். So Hanuman says, we have to go to Ayodhya now. ஹனுமான் சொல்றாரு, இப்போ நம்ம அயோத்தியாவுக்கு போகணும். What's the use fighting here? இங்க சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? Sita is gone. சீதை இறந்துட்டாங்க. At least let us save Bharat and Shatrugna and our mothers are there. குறைஞ்சபட்சம் பரதர் சத்ருகுணா நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் நம்ம காப்பாற்றலாம். Then they say, but Pushpa Vimana flies faster than the mind. He is already there. புஷ்ப விமானம் மனதை காட்டிலும் வேகமா பயணிக்கக்கூடியது. ஏற்கனவே அவன் அங்க இருக்கான் இந்திரஜித். We will come late. நம்ம வரதே தாமதமாயிடும். So Hanuman say, Lakshman Ram, you sit on my shoulders. I will jump and in a moment I'm in Ayodhya. ஹனுமான் வந்து சொல்றார், ராம லக்ஷ்மணன் வந்து நீங்க என்னுடைய தோள் மேல ஏறிக்கோங்க, நான் ஒரு க்ஷணத்துல நான் அயோத்தியாவுக்கு போயிடுறேன்றாரு. So Ram then shows such a anger, he displays such a, say, take us to Ayodhya immediately. ராமர் எவ்வளவு கோபத்தை வெளிப்படுத்துறாரோ உடனே என்ன அயோத்தியா கூட்டு போங்கன்றார். Then Vibhishan in last moment says, hold on, wait, can I say a few words? இப்போ அந்த சமயத்துல திடீர்னு விபீஷணர் வரார், வந்து சொல்றாரு, இருங்க நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்றேன், அதை கேளுங்க. Look, we already seen so many illusions of these demons. நீங்க ஏற்கனவே இந்த அரக்கர்களோட நிறைய மாயை தோற்றங்களை பார்த்திருக்கீங்க. I won't be surprised that Indrajit created illusion, because I don't think Ravana will agree so quickly, so easily to kill Sita. இப்போ இந்திரஜித் இந்த மாதிரி ஒரு மாயை சீதையை உருவாக்கி இருப்பான் அப்படின்றது வந்து எனக்கு ஒன்றும் ஆச்சரியமானதா இல்லை. ஏன்னா ராவணன் அவ்வளவு சுலபமா சீதையை கொல்றதுக்கு அனுமதிக்க மாட்டான். Then for him is also loss. ஏன்னா அவனுக்கும் அது இழப்பு தான். So I'll just give me 1 minute. I'll jump to Ashoka Vani, that Ashoka garden. I'll just see Sita is there or not. Then we decide what to do. ஒரே ஒரு நிமிஷம் நீங்க காத்துருங்க, நான் இங்க இருந்து அசோகவனத்துக்கு போயிட்டு அங்க சீதை இருக்காங்களா இல்லையான்றதை பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுன்றதை முடிவெடுக்கலாம். So Lakshman Hanuman already sitting on shoulders of Lakshman Ram, sit on shoulder of Hanuman. Okay, be fast. Just ராம லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் ஏற்கனவே ஹனுமானோட தோள் மேல ஏறி தயாரா இருக்காங்க. இப்போ உடனே விபீஷணனை கிளம்பி போய் பார்த்து வர சொல்றாங்க. So Vibhishan was given some hope in heart to Ram. Maybe it's true. Maybe Sita is there. Life came back. விபீஷணன் சொன்ன அந்த செய்தியானது ராமனுடைய இதயத்துல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துது. ஒருவேளை அது மாயா இருந்து சீதை இன்னும் உயிரோட இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். Life came back means that type of life which is just hanging on the thread, you know. Maybe it is, maybe it's not. Maybe it is, maybe it's not. Breathing in hope, breathing out no hope, like that. Not really full hope. உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அது வந்து மறுபடியும் அது ஊசலாடிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அது வந்து ஒரு உறுதியா சொல்ல முடியாத நிலையில இருக்கு. So Vibhishan takes form of black bumblebee. விபீஷணர் ஒரு கருவண்டு ரூபத்தை எடுத்து போறார். Went to Ashokavan. அசோகவனத்துக்கு போறார். He finds Sita there. அங்க சீதையை பார்க்கிறார். Crying. அழுதுட்டு இருக்காங்க. Devastated in her emotions. அவங்களுடைய உணர்ச்சிகள் எல்லாம் அப்படியே ரொம்ப விழுந்து கிடக்குறாங்க. Disheveled hair and dirty all around the body. முடியெல்லாம் ரொம்ப கலைஞ்சு உடல் முழுக்க அழுக்கா இருக்கு. But Vibhishan thought, most beautiful form I've seen. That Sita is alive. வந்து அது ரொம்ப அழகான ஒரு ரூபமா தான் தெரியுது. So he goes back and tells to Ram. திரும்ப போய் ராமர்கிட்ட சொல்றார், Lord Ram, I'm pleased to inform you, Sita is very healthy and very well to do. இப்போ விபீஷணன் சொல்றாரு, பகவான் ராமரே, நான் சீதையை பார்த்தேன், அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. So
Vibhishan understood, this Indrajit rascal, what he did, he created illusion. But for what purpose? இப்போ அவர் விபீஷணர் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, இந்திரஜித் ஒரு மாயசீத்தை உருவாக்கி இருக்கான். அவன் உருவாக்குறதுடைய நோக்கம் என்ன? Why he wanted to do that? All this ஏன் அவன் அதை செய்ய முன் வந்தான்? He needs a time. ஏன்னா அவனுக்கு அது கொஞ்சம் நேரம் தேவை இருக்கு. To prepare himself. அவனை தயார்படுத்திக்கிறதுக்கு. So Vibhishan knew that Indrajit is worshipping Nikumbila. It's one ferocious form of Durga. They had a holy dam in Lanka there when the Asuras would go and worship some ferocious form of Durga to give them Shakti, to give them weapons, to make them victorious in the battle. Nikumbila என்ற ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு துர்கனுடைய ரூபம் அங்க அவங்க வழிபட்டு இருக்காங்க லங்கையில. அந்த அரக்கர்கள்லாம் அவங்களுக்கு தேவையான சக்தி அந்த துர்கா தேவிட்ட இருந்து தான் பெறுவாங்க. அந்த துர்கையை வழிபடுறதுக்கு அவனுக்கு இப்ப கொஞ்சம் காலம் தேவை இருக்கு, கால அவகாசம் வேணும் இருக்கு. So he said, if Indrajit performs the yagya, இப்போ விபீஷன் சொல்றாரு, இந்திரஜித் வந்து அங்க அந்த யாகத்தை செய்தான்னா to please Nikumbila goddess, நிகும்பில திருப்திப்படுத்துறதுக்காக, then he will win in the war. There's no way. அப்போ கண்டிப்பா போர்ல வென்றுவான், அதுல சந்தேகமே இல்லை. Of course, as a Gaudiya Vaishnava, we would not accept this statement. இந்த கருத்தை ஒரு கௌடிய வைஷ்ணவரா நம்ம அதை ஏற்றுக்கொள்ள போறதில்ல. But this is in the war for Lord's Leela. It was again set. What it does, it sets the tension again. இது இருந்தாலும் இந்த லீலைக்காக வந்து அதை நம்ம ஏற்றுக்கொள்றோம். ஏன்னா இது வந்து மறுபடியும் அங்க வந்து ராமர் பக்கம் இருக்கக்கூடிய படைகளுக்கு ஒரு பதட்டத்தை உண்டாக்குது. It's not only difficult to conquer demons and Ravana in the war, but now you have no time. You have to do same thing in no time. இப்போ ராவண போன்ற அரக்கர்களோட சண்டை போடுறது வெல்றதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ கால அவகாசம் கிடையாது. உடனே செஞ்சு முடிச்சாகணும். When you read this Ramayana, it strikes your emotions. It's kind of, I don't know, does with emotion when you wash your clothes. You know, you kind of stretch it from one extreme to another extreme, you know. It's very intense. Well, even I do not know how to describe it. ராமாயணத்தை படிக்கும் போது அது எப்படி நம்முடைய உணர்ச்சிகளை வந்து ரொம்பவும் வந்து அதிகபட்ச எல்லை வரைக்கும் கொண்டு போகுது. அது வேறுபட்ட உணர்ச்சிகளை வந்து அது தூண்டிவிடக்கூடியதா இருக்கு. It shows us one very important thing to understand. ஒரு முக்கியமான கருத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அதுல இருந்து that we don't worship God to achieve peace and bliss and eternal happiness without disturbances. எந்த தொந்தரவுகளும் இல்லாம அமைதியா சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம கடவுளை வழிபடுறது கிடையாது. No. When you come to spiritual world in Lila of Lord, there will be again tension, pain, suffering, anxiety, fear. இப்போ ஆன்மீக உலகத்துக்கு வந்தாலும் நாம அங்க வந்து பதட்டம், ஒரு கவலை, பயம், இந்த மாதிரியான விஷயங்கள் அங்க இருக்கதான் செய்யும், வழியெல்லாம் இருக்கதான் செய்யும். These are real feelings of the soul for Lord. These are real feelings of attachment to the Lord. The more attachment, the more tension. The more tension, the more love is expounded. But these type of feelings give transcendental pleasure for the difference of material feelings. இந்த மாதிரியான உணர்ச்சிகள்லாம் உண்மையான இந்த ஆத்மாவுக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவினால இருக்கக்கூடிய அந்த பிரேமையினால வரக்கூடிய உணர்வுகள், அந்த உணர்வுகள் வந்து திவ்யமானது. அது வந்து பகவான் மீது இருக்கக்கூடிய அந்த பற்றுதல்னால வரக்கூடியது. It's sometimes difficult to understand, but it's really more love and affection for Krishna we have. If anything comes, even apparently to disturb that relationship, the love will be turned into anger, into hate, into faintings, into feelings of separation. And this is, if you remember what are the 7 secondary rasas, you will understand what we are speaking about. இப்போ பகவானுடனான இந்த உறவில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் எல்லாம் புரிந்து கொள்றது கடினமானது. ஏன்னா பகவான் மேல இருக்கக்கூடிய அந்த பற்றுதல்னால
அந்த பற்றுதல்ல ஏதாவது ஒரு சிறு தொந்தரவு ஏற்பட்டா கூட அந்த தொந்தரவுகள் வந்து கோபமாவோ மயக்கமடைய வைக்கிறதோ அல்லது இந்த மாதிரியான செயல்களை வந்து செயல்படுத்த வைக்குது. ஏன்னா நம்ம அந்த இரண்டாவது வகையான 7 ரசங்கள் இருக்கு, அது என்னன்றது நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். Even in temple there is no peace. கோயில்ல கூட அமைதி இருக்காது. So this we have to understand. Don't be in illusion when tension comes. When service of Krishna is to be performed, Maya will fight against us. Maya will try to disunite us. Maya will try to set a quarrel and tension. But more we dedicate in service of Krishna, more we surrender, more we show love for Him. And all these difficulties actually turn into opportunities to express our love for Krishna. And we grow spiritually, we mature spiritually, we get more and more attached to Krishna. இப்போ நமக்கு பக்தியில ஈடுபடும் போது கூட பல்வேறு வகையான இந்த மாதிரி தொந்தரவுகள், இடையூறுகள், சூழ்நிலைகள் ஏற்படலாம். இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, நம்ம அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மேலும் அதிகமா பகவத் சேவையில நம்ம ஈடுபடுத்தி அவருக்கான சேவையில நம்ம ஈடுபடும் பொழுது அவர் மீதான பற்றை வளர்த்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக. Don't collapse. Any small thing happen, then immediately, oh, what is use going to temple, so many difficulties. Don't collapse. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சுன்னா உடனே கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம், அங்கேயும் இதே பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. Don't expect God has to serve us and settle all our life peacefully. கடவுள் வந்து நமக்கு சேவை பண்ணி நம்ம வாழ்க்கையை அமைதியா பாத்துக்கிறது தான் அவரோட கடமை அப்படின்றதெல்லாம் நம்ம நினைக்க கூடாது. அவர் நமக்கு சேவை செய்யறவர் இல்ல. No. Take difficulty to please Krishna. கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளதான் ஆகணும். This is how to show Him love. அப்பதான் நம்ம கிருஷ்ணருடைய பிரேமையை பெற முடியும். Now one gentleman came yesterday and said, I'll give a little donation for temple construction. நேத்து ஒருத்தர் வந்து இந்த கோயில் கட்டுறதுக்கு நான் நன்கொடை கொடுக்கிறேன்னாரு. He's a rich person. பணக்காரர் அவரு. Give me 101 rupee. 101 ரூபாய் கொடுத்தாரு. Wow. I said thank you. நன்றி. No, don't worry. It's a small donation, I know. But Krishna is with you. He will build the temple. அவர் சொன்னார், இல்லைங்க கவலைப்படாதீங்க, இது நான் கொடுத்த சின்ன நன்கொடை தான், கிருஷ்ணர் உங்க கூடவே இருக்கார், அவர் கோயில் கட்டுவார், கவலைப்படாதீங்க. So he thinks Krishna is our servant. அவர் நினைக்கிறார் கிருஷ்ணர் நம்மளுடைய சேவகர். Dasa bhuto harere. We are servants of Krishna. நாம தான் கிருஷ்ணருடைய சேவகர்கள். How can I ask Krishna, Krishna, you given me service, please Lord you do. பகவானே உங்களுக்கு நாங்க சேவை பண்ணோம், நீங்களே செஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் எப்படி கேட்க முடியும் அவர்கிட்ட? No, monkeys never thought we came to fight on the side of Ram. So because he's Bhagavan, he will do the job. We will just stand aside and get the garlands after a victory. இப்போ இங்க வானரங்கள்ல வந்து நாம ராமர் பக்கம் சண்டை போட வந்திருக்கோம், ஆனா நாம சண்டை போட தேவையில்லை, ராமரே எல்லாம் பாத்துக்காரு, ஏன்னா அவரே பகவான் ஆச்சு. நாம வந்து சும்மா அப்படியே காத்திருந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் நமக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்தினா போதும் அப்படின்னு அவங்க நினைக்கல. Till we are in material world, suffering will be there. நம்ம பௌதிக உலகத்துல இருக்கிற வரைக்கும் துன்பங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். And when you come to the temple and live with devotees, suffering is also there. நம்ம கோயிலுக்கு வந்து பக்தர்களோட பழகும் போது கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். So what is the difference? What is the use? அப்ப என்ன வித்தியாசம் இருக்கு, என்ன பிரயோஜனம் நினைக்கக்கூடாது. The difference is that suffering with devotees for Krishna's pleasure purifies you, stops the repeated burden. ஆனா பக்தர்களோட சேர்ந்து கிருஷ்ணருடைய சேவைக்காக கஷ்டப்படுறதுன்றது நம்மளை தூய்மைப்படுத்தி நம்ம உண்மையான இந்த பௌதிகமான கஷ்டங்கள்ல இருந்து விடுவிக்க கூடியதா இருக்கு. Tension will be there. பதட்டம் இருக்கதான் செய்யும். But the bliss is there of shelter of Krishna's love. ஆனா கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகள்ல தஞ்சம் அடைஞ்சிருக்கும்ன்ற அந்த ஆனந்தம் இருக்கு. So tension is there. பதட்டம் இருக்கும். Okay. So now no time to waste because Indrajit is doing yagya already. இப்ப இந்திரஜித் யாகத்தை செய்துட்டு இருக்கான், இப்ப நேரத்தை வீணடிக்கிறது நமக்கு நேரம் இல்லை. So Vibhishan said to Ram, you just give me Lakshman, I will take him there, I will show him the path, he should destroy the yagya at least, if not Indrajit. இப்போ விபீஷணர் கேட்கிறார், எங்க லக்ஷ்மணரை கூட அனுப்புங்க, நான் எங்க இந்திரஜித் யாகம் செய்யக்கூடிய இடத்தை கூட்டு போறேன், அங்க போயிட்டு இந்திரஜித்தை கொல்ல முடியலனால குறைஞ்சபட்சம் அவன் செய்யற யாகத்தையாவது தடுத்து நிறுத்தணும். So Hanuman say, Lord Ram, I will stay with you.
ஹனுமான் சொல்ற ராமன் நான் உங்க கூடவே இருக்கேன். Ram said, no, you go with Lakshman, go with him. இல்ல இல்ல நீ லக்ஷ்மணனோட சேர்ந்து போ. You were victorious previous days because you and Lakshman, you are good combination. You go and fight. இதுக்கு முன்னாடி நாட்கள்ல நீங்க ரொம்ப வெற்றி பெற்றிருக்கீங்க. ஏன்னா நீயும் லக்ஷ்மணனும் சேர்ந்து தான் சண்டை போட்டுருக்கீங்க. So they don't waste time. They had to go immediately. Vibhishan, Lakshman, Hanuman and other monkeys also. உடனே மற்ற வானரங்களும் சேர்ந்து அங்க போறாங்க. Ram said, I'll fight another side. நான் இங்க இருந்து நான் சண்டை போடுறேன். So everybody went with Hanuman and Lakshman, Nila, Angada, so many of them powerful. ஹனுமான் மற்றும் லக்ஷ்மணரோட நீலா அங்கதா எல்லாம் சேர்ந்து இப்போ போறாங்க. And Rama gives the bow. Remember, Agastya Rishi given Vishnu's bow to Ram. Ram say, use this bow now to fight with Indrajit. இப்போ அகஸ்திய ரிஷி ஒரு வில்லு கொடுத்திருக்கார். அந்த வில்ல வந்து இப்போ ராமர் வந்து லக்ஷ்மணருக்கு கொடுக்கிறார். அதை வச்சு சண்டை போட சொல்லி. So Lakshman says that my lord, by your mercy, I'll cut head off of this Indrajit today. I'll kill him today. இப்போ லக்ஷ்மணர் சொல்றார், பகவானே உங்களுடைய கருணையால இன்னைக்கு நான் அந்த இந்திரஜித்தோட தலையை சீவ போறேன். Circumambulates Ram 3 times, touch his feet and goes. ராமரை 3 முறை சுற்றி வலம் வந்து அவருடைய திருவடியை தொட்டு கும்பிட்டு கிளம்புறார். Now he holds beautiful blue bow of Vishnu with him. அழகான அந்த நீல நிற வில்லு அவர் தாங்கி போறார். Now they went to that Nikumbila place, holy place of Lanka. இப்போ லங்கையினுடைய புனித ஸ்தலமான அந்த நிக்கும்பிலா துர்காதேவியினுடைய ரூபம் இருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. Innumerable demon soldiers there, like Indrajit put all his army right there to wait in front of the temple. இப்போ அந்த கோயில் முன்னாடி இந்திரஜித் எண்ணிலடங்காத அரக்கர்களுடைய படையையும் அங்க முன் வச்சிருக்கான். So now how to come to the temple disturb Yagya? இப்போ எப்படி அந்த கோயில்ல வந்து யாகத்தை தடுத்து நிறுத்துறது? Lakshman understood. There's no way. I have to kill them. There's no way. லக்ஷ்மணர் பார்க்கறார், இதுக்கு வேற வழியே இல்ல, எல்லாத்தையும் கொன்னுட்டு தான் போகணும். The monkeys attack. வானரங்கள் தாக்குறாங்க. And then heavy fight. அங்க பெரிய போர் நடக்குது. And you know, Indrajit hears the sound of fight. இப்போ இந்திரஜித்துக்கு அந்த சண்டை நடக்கிற சத்தம் கேக்குது. So he tells to Brahmana who are demons, his head priest is called Yagyaha, one who destroys the yagyas. That was his head priest. அவருடைய தலைமை புரோகிதர்கள், அங்க இருக்கக்கூடிய புரோகிதர்கள் அவங்களும் அரக்கர்கள். அதுல தலைமை புரோகிதர் வந்து யக்யாகன்றது அவருடைய பேரு. யாகத்தை அழிக்கக்கூடியவர் அர்த்தம் அதுக்கு. He pushed them fast. சீக்கிரம் முடிங்க அப்படின்றார். But what Lakshman does, while fighting with demons, he shoots arrows inside of the temple, breaks his offerings, spoils the ghee, breaks this kalashas there, you know. Just one after one, he just mixes all items and breaks them down. இப்போ லக்ஷ்மணர் என்ன பண்றார், இந்த அரக்கர்கள் கூட வெளியில சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது அம்புகளை வந்து கோயிலுக்கு உள்ளேயும் விடுறாரு. அங்க போய் அந்த அம்புகள் வந்து அந்த யாகத்துக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த அர்ப்பணங்கள், அந்த நெய், அந்த கலஷா, இது எல்லாத்தையும் அழிக்குது. Indrajit so disturbed. He's pushing. இந்திரஜித் ரொம்ப தொந்தரவுக்குள்ளாகிறான். But chanting of mantras stop. முடிக்க பார்க்கறான். By Lakshman's arrows, chanting of mantras have stopped also. ஆனா லக்ஷ்மணனுடைய அம்புகளால அவனால உச்சரிக்க வேண்டிய அந்த மந்திரங்களும் உச்சரிக்க முடியாம போயிடுது. Means Yagaha Swaha. They kill them all. அப்படின்னா அந்த யஜ்ஞங்கள் எல்லாம் முடிஞ்சு போயிடுது. அந்த fire extinguished. Switched off the fire. அந்த யஜ்ஞா வந்து அழிஞ்சிட்டு அவர் முடிஞ்சு போயிடுறாரு. அந்த யாகத்தீ அணைஞ்சு போயிடுது. So Indrajit stood up, look, fire stopped, mantras stopped, all articles are destroyed. Said too much, they stopped me. இந்திரஜித் பார்க்கலாம், நெருப்பு அணைஞ்சு போச்சு, மந்திரம் சொல்றது நின்று போச்சு, எல்லா அர்ப்பணங்களுக்காக வச்சிருந்த எல்லாமே அழிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் ரொம்ப கவலைப்படுறேன். Anyway, I already killed them all once. எப்படி இருந்தாலும் ஏற்கனவே எல்லாத்தையும் நான் ஒரு தடவை கொன்னுட்டு தான் வந்திருக்கேன். Unfair means they got life back by Sanjeevani. இப்போ அவங்க நியாயம் இல்லாத ஒரு அநியாயமான வழியில அவங்க வந்து மறுபடியும் சஞ்சீவனி மூலிகை மூலமா அவங்க உயிர் பெற்று வந்திருக்காங்க. I'm stronger. I killed them already. But in unnatural way they get back life. What can be done? அவங்க
அவங்கள விட நான் பலமானவன், ஏற்கனவே அவங்க எல்லாத்தையும் நான் தோற்கடிச்சு அவங்கள கொண்டுட்டேன். ஆனா மறுபடியும் இப்போ அநியாயமான வழியில அவங்க வந்து உயிர் பெற்று வந்துட்டாங்க, நான் என்ன பண்றது? So Indrajit just put his armor, took his weapons and came out of the temple. இந்திரஜித் வந்து அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு அவன் வந்து கவசம் அணிஞ்சிட்டு கோயிலுக்கு வெளியில வர்றான். So Hanuman met him first. ஹனுமான் முதல்ல பாக்குறார். Scolded him like anything. ரொம்ப கடுமையா கண்டபடியே திட்டுறார். Oh, came back from Ayodhya, huh? So fast. அயோத்தியால இருந்து திரும்ப வந்துட்டியா? அவ்வளவு தூரத்துல இருந்து. Fellow, you went to Ayodhya. Bharat would pierce you with his arrow, will kill you there. Therefore you didn't go. அயோத்தியால நுழைஞ்சிருந்தா தெரிஞ்சிருக்கும், பரத வந்து அம்புகளால உன்னை குத்தி எடுத்துருப்பாரு. Did you burn the Ayodhya? அயோத்தியா எரிச்சிட்டு வந்துட்டியா? Or you run away in fear? அல்லது பயத்துல ஓடி வந்துட்டியா? Cheater and rascal, yeah. ஏமாத்துறவன், அயோக்கியன். We are all fools. நாங்கெல்லாம் முட்டாள் நினைச்சியா? And Indrajit just, how many times I'm going to defeat you, Hanuman? How many times? இந்திரஜித் கேக்குறான், எத்தனை முறை உன்னை நான் தோற்கடிக்கிறேன்? No fear. அவனுக்கு பயமே கிடையாது. So Hanuman took a peak of huge mountain. ஹனுமான் ஒரு பெரிய மலையை தூக்குறாரு. Even Devata said, alas, what will happen now? தேவதாக்கள் கூட ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ஐயோ இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு பாக்குறாங்க. And Indrajit said, so can you hold it? You're going to throw it or what? இந்திரஜித் கேக்குறான், இப்ப என்ன பண்ண போற? அப்படியே பிடிச்சிட்டு இருக்க போறியா, தூக்கி எறிய போறியா? Hanuman was furious. ஹனுமான் கடும் கோபத்துல இருக்காரு. He threw it at such a speed that fraction of air sparks were coming out on the way. இப்போ அந்த அவர் எவ்வளவு வேகமா எறிகிறார் அப்படின்னா, அந்த மழை வரக்கூடிய அந்த வேகத்தினால அந்த காற்றுல உரசி நெருப்பு பறக்குது. And nothing. Indrajit breaks it down with his arrows into powder, crush it. மறுபடியும் வந்து இந்திரஜித் வந்து அவனுடைய அம்புகளால அந்த மலையை வந்து உடைச்செறிஞ்சிடுறாரு. Any other mountain? வேற ஏதாவது மலை இருக்கா? Powerful fighter. ரொம்ப சக்தி வாய்ந்த வீரன். He said, look monkeys, today I will kill you. And even Devatas takes you to heaven, I'll go there and I'll kill you there. வானரங்களே, நான் உங்களை எல்லாத்தையும் கொல்ல போறேன். தேவதாக்கள்லாம் வந்து உங்களை சொர்க்கத்துக்கு தூக்கிட்டு போனாலும் அங்கேயும் வந்து நான் எல்லாத்தையும் கொல்ல போறேன். Now he started fighting with full anger because nothing, no more yagya, no more, nothing to hide. Now full power you display, This is what he did. இப்போ அங்க தேவதாக்கள் எல்லாரும் இப்போ என்ன பண்றாங்க, அவங்க முழு சக்தியை அங்க வெளிப்படுத்துறாங்க. ஏன்னா அவங்களுடைய யாகம் எதுவுமே செயல்படல. He started shooting arrows so fast that Devatas, who never blink with their eyes, they always watch, they never blink with their eyes, they could not see when did he shot the arrows. Hanuman's body was just filled with arrows. He fainted unconscious. இப்போ இந்திரஜித் எந்த அளவுக்கு அவன் வந்து அந்த அம்புகளை விடுறான் அப்படின்னா, தேவதாக்கள்லாம் மேல இருந்து கண் சிமிட்டாம அப்படியே பாக்குறாங்க. அவ்வளவு அம்புகளை விடுறான். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஹனுமான் உடல் முழுக்க அம்புகளால குத்தப்பட்டு அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துடுறாரு. Then Lakshman attacks Indrajit. அடுத்து லக்ஷ்மணன் வந்து இந்திரஜித் தாக்குறார். Heavy fight. ரொம்ப கடுமையான சண்டை. They say both bows were bent like both crescent moons. Now the two moons were seen there. Both bows were shining and they were bent all the time. இப்போ ரெண்டு பேரோட வில்லும் பாத்தீங்கன்னா அந்த அரை நிலவு பார்த்தா எப்படி இருக்கும், அரை வட்டத்துல அந்த மாதிரி இப்படி வட்டமா தெரியுது. அந்த வில்லு வந்து வில்லோட வடிவம் இல்லாம ரெண்டு சந்திரன் பாக்குற மாதிரி இருக்கு. அது shooting weapons, breaking the arrows, contracting weapons, piercing each other. எதிரில் வரக்கூடிய ஆயுதங்களை அவங்க தடுத்து நிறுத்துறது, மறுபடியும் தாக்குறது, அம்புகளால தொலைக்கிறது, இது மாதிரி ரொம்ப கடுமையான சண்டை நடக்குது. But Lakshman this time is so angry. Lakshman is. ஆனா இந்த முறை லக்ஷ்மணன் ரொம்ப கடுங்கோபத்துல இருக்காரு. Indrajit looks at Lakshman for a moment to think, my God, even younger brother of Ram, if he gets angry, he can destroy all 14 walls. இப்போ இந்திரஜித் பார்க்கறான், ராமனுடைய இளைய சகோதரன் வந்து கோபம் அடைஞ்சா இருக்கிற 14 அண்டங்களையும் அழிச்சிட முடியுமாட்டே அப்படின்னு. So Lakshman breaks Indrajit's armor, Indrajit's kavacha, and then he starts bleeding like anything. இப்போ லக்ஷ்மணன் வந்து இந்திரஜித்தோட கவசங்கள் எல்லாத்தையும் பிச்சாரிறார். அதுக்கப்புறம் இந்திரஜித் வந்து ஒரே ரத்த கலமா இருக்கும். Now Indrajit moves on chariot around, so Hanuman comes back to Lakshman and says, jump on my shoulder, I will carry you, we'll catch him now. இப்போ ஹனுமான் வந்து லக்ஷ்மணன்ட்ட வந்து என் மேல ஏறிக்கோங்க, இப்போ
நீங்க அங்க போய் சண்டை போடலாம் இந்திரஜித் கூட அப்படின்னு சொல்லி வாகனமாக்கிறார். Indrajit noticed that whatever full strength he shoots out of Lakshmana doesn't harm him. இப்போ இந்திரஜித் ஒரு விஷயம் என்ன கவனிக்கிறான்னா, என்னதான் முழு பலத்தோட எவ்வளவு அம்புகளை விட்டாலும் அது லக்ஷ்மணரை ஒன்னும் பாதிக்கிற மாதிரியே தெரியல அவனுக்கு. But Lakshmana's arrow pierced through his armor, pierced through his body, come out, it's so heavy. ஆனா லக்ஷ்மணருடைய அம்புகள் எல்லாம் இவனுடைய உடலை துளைச்சிட்டு அந்த பக்கம் போகுது. அது எல்லா அம்புகளும் Indrajit is bewildered. What a force! What a Indrajit அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்க்கறான். என்ன எப்படி எங்கிருந்து இவ்வளவு சக்தியோட அந்த அம்புகள் வர முடியும்? So what he does now, he shoots arrows at Hanuman who is carrying Lakshmana. இப்போ அவன் என்ன பண்றான், லக்ஷ்மணரை தூக்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஹனுமானை தாக்குறான். And he shoots arrows after arrow at Hanuman. Hanuman is bleeding, but nothing, no any sign of losing strength or power of fatigue. இப்போ அடுத்தடுத்து ஹனுமானை தொடர்ந்து தாக்கிட்டே இருக்கான். ஹனுமான் உடல்ல இருந்து ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கு. ஆனாலும் ஹனுமானுக்கும் ஒன்றும் களைப்படைஞ்ச மாதிரியோ அது ஹனுமான் பாதிச்ச மாதிரியோ தெரியல. So Hanuman and Lakshman, they break chariot of Indrajit. ஹனுமானும் லக்ஷ்மணனும் சேர்ந்து இந்திரஜித்தோட ரதத்தை உடைச்சு எறிஞ்சாங்க. Jumps another chariot again, attacks them. வேற ஒரு ரதத்தை மறுபடியும் அதை தாக்குறாங்க, உடைக்கிறாங்க. Then Lakshman takes powerful arrow. You see, there are all kinds of arrows. One day we have to see the photos of all kinds of arrows still available on display. The drawings and the real photos of kings' arrows. இப்போ அந்த மறுபடியும் லக்ஷ்மணர் ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்பு உபயோகிக்கிறார். அம்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா பல வகையான அம்புகள் இருக்கு. இன்னைக்கு கூட மன்னர்களுடைய அரண்மனையில அதை காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்காங்க. நிறைய வரைந்த படங்களும் இருக்கு அதுக்கு. So anyway, later on we'll describe arrows when Ram uses all kinds of arrows to defeat Ravana. That we'll hear description of his arrows. ராவணனை தோற்கடிக்கிறதுக்காக ராமர் பல்வேறு வகையான அம்புகளை உபயோகிக்கிறார். அப்ப அந்த விவரங்களை நாம பார்ப்போம். So Lakshman strikes chest of Indrajit with powerful arrow, just wounded him heavily. இப்போ லக்ஷ்மணர் இந்திரஜித்தை ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்பால தாக்குறார். அவனுடைய இதயத்தை அவனுடைய மார்பிலே தாக்குறார். ரொம்பவும் காயப்படுத்துது அவனை. He cut his flag also, Indrajit's flag on the chariot. இந்திரஜித்தோட ரதத்துல இருக்கிற அந்த கொடியையும் உடைச்செறிறார். But Indrajit's arrows were striking the armor of Lakshman and bouncing and falling on the ground. ஆனா இந்திரஜித்தை விடுற அம்புகள் எல்லாம் லக்ஷ்மணரோட கவசத்துல பட்டு அது என்ன ஆகுது, அது மறுபடியும் கீழே விழுந்துருது. Could not pierce him. அது தொலைச்சிட்டு போக மாட்டேங்குது. Kamban say, like a hungry bird searching for food, but they could not find and they fell down on the ground without eating anything. எப்படி பசியுள்ள ஒரு பறவை உணவு தேடி போய் அது உணவு கிடைக்காம மயக்கம் போட்டு விழுதோ அந்த மாதிரி விழுதுன்றார் கம்பர். So Indrajit got scared now at this moment. இப்போ இந்த சமயத்துல இந்திரஜித் ரொம்ப பயப்படுறான். Now Lakshman cuts the cord of his bow, that string. இப்போ லக்ஷ்மணன் அவனுடைய வில்ல இருக்கக்கூடிய அந்த நாணை அறுத்தெறிஞ்சார். Then Indrajit said, I have to use my powerful astras now, mantras. I cannot defeat them by arrows. இப்போ அம்புகளால இவங்களை தோற்கடிக்க முடியாது. என்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை நான் உபயோகிக்கணும். So he shoots என்ன முடிவுக்கு வரான். Vayu astra. Vayu அஸ்திரத்தை அவன் உபயோகிக்கிறான். And Lakshman counteracts it. லக்ஷ்மணர் அதை தடுத்து நிறுத்துறார். He shoots Agni astra. அக்னி அஸ்திரத்தை விடுறான். Lakshman overpowers it. லக்ஷ்மணன் அதையும் தோற்கடிச்சிடுறார். He shoots Varuna astra. வருண அஸ்திரத்தை விடுறான். Lakshman just counteracts it immediately. லக்ஷ்மணன் உடனடியாக அதை தடுத்து நிறுத்துறார். He shoots Surya astra. சூரிய அஸ்திரத்தை விடுறான். Lakshman overpowers it. லக்ஷ்மணர் அதை தோற்கடிக்கிறார். Ishika astra. ஈஷிகா அஸ்திரத்தை விடுறான். And nothing happens. ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. Then Indrajit say, I'll use Brahmastra again. இப்போ லக்ஷ்மணன் இந்திரஜித் நினைக்கிறான், நான் மறுபடியும் பிரம்மாஸ்திரம் உபயோகிக்கிறேன். So he shoots Brahmastra. பிரம்மாஸ்திரத்தை விடுறான். So Lakshman says, again Brahmastra. லக்ஷ்மணன் பார்க்கிறார், மறுபடியும் பிரம்மாஸ்திரமா? Now we don't show our power, many creatures will die. இப்போ நம்முடைய சக்தி என்னன்றது
காட்டுறதுக்காக இப்ப எத்தனையோ ஜீவராசிகள் இறந்து போக வேண்டியிருக்குமே. So Indrajit shot the arrow at Lakshman with Brahmastra say, "You are dead now. Now you are gone." இப்ப இந்திரஜித் சொல்றான், பிரம்மாஸ்திரத்தை விட்டுட்டு நீ இப்போ முடிஞ்சிட்டு அவ்வளவுதான் அப்படின்றான். But Lakshman takes Brahmastra, chant the mantras and focus it only to overpower the weapon, not to burn anybody else. That was his special order to Brahmastra. ஆனா இப்போ லக்ஷ்மணன் என்ன பண்ற, அந்த அவரும் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து இப்போ அவன் விட்ட அந்த பிரம்மாஸ்திரத்தை தடுத்து நிறுத்தின, அவ்வளவுதான். மற்ற யாருக்கும் எந்த தொந்தரவு ஏற்படுத்தக்கூடாதுன்றதுதான் அவருடைய நோக்கம். So there are different effects of Brahmastra. Sometimes it is described that from one arrow millions of other crores of other arrows come and kill everyone. But the most difficult feature is when it produces heat. Then it just burns everything. இப்போ பிரம்மாஸ்திரத்துக்குன்னு பல்வேறு தன்மைகள் இருக்கு. இப்போ ஒரு சமயத்துல அவங்க விட்டாங்கன்னா அந்த பிரம்மாஸ்திரத்திலிருந்து பல கோடிக்கணக்கான அம்புகள் இருக்கிற எல்லாரையும் கொன்னுடும். சில சமயத்துல அது ரொம்ப கடுமையான ஒரு தன்மை அதுல இருக்கிறது. என்னன்னா அந்த பிரம்மாஸ்திரத்தை விடும்போது அதனால ஏற்படக்கூடிய அந்த வெப்பம் ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். So Lakshman didn't want to harm anybody, so he just focused particularly on Indrajit's weapon and destroyed it. Just counteracted his blast. அதனால இப்போ லக்ஷ்மணன் வேற யாருக்கும் எந்த தொந்தரவு ஏற்படுத்தக்கூடாதுன்றதால அந்த இந்திரஜித்தோட பிரம்மாஸ்திரத்தை மட்டும் தடுத்து நிறுத்துறதுக்கு அவருடைய கவனத்தை செலுத்துறாரு. Yeah, sometimes happen even in today's world. You can see that the terrorists, they capture some hosts, some civilian people, and they hide behind them, so you can't shoot them. But the sniper wala comes, finish. Like that. இப்போ கூட நீங்க பார்க்கலாம், சில சமயத்துல இந்த வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சாதாரண மக்கள் யாரையாவது பிடிச்சு வச்சுட்டு அவங்க பின்னாடி மறைஞ்சு இருந்துட்டு தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இது பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க எதிர்பக்கம் இருந்து சுட்டாங்கன்னா சாதாரண பொதுமக்கள் இறந்து போயிடுவாங்களே அப்படின்றதுனால அவங்க சுடாம இருக்கும். ஆனா சில சமயத்துல பாத்தீங்கன்னா சில பேர் அந்த என்ன சொல்றது sniper, that's what I want. Sniper, everybody knows sniper. No? Whoever watched the movies, he knows about sniper. அந்த சமயத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்னைப்பர் அதை வச்சு தாக்குவாங்க. அது கரெக்டா இவனோட Anyway, this was better than sniper. So now Indrajit got scared. இப்போ இந்திரஜித் பயப்பட்டு, he was fried, he was disappointed. ரொம்ப வருத்தத்துல இருக்கான், ரொம்ப கவலையில இருக்கான். He couldn't understand. Previously used Brahmastra, Lakshman never counteracted. ஏன்னா முதல்ல அவன் பிரம்மாஸ்திரம் உபயோகிச்ச போது லக்ஷ்மணன் அதை தடுத்து நிறுத்தல. Now he counteracted. ஆனா இப்ப அதையும் தடுத்து நிறுத்திட்டாரு. So he knew there is one more astra which is infallible. இன்னொரு அஸ்திரம் அவனுக்கு தெரியும், அது தோத்து போகாது. Which one is that? என்னது? Narayana astra. Narayana astra. Now he shot Narayana astra at Narayana. இப்போ அவன் என்ன பண்றான், அந்த நாராயண அஸ்திரத்தை நாராயண மேலேயே விடுறான். How it will work? எப்படி அது வேலை செய்யும்? By Narayan's power only it works. நாராயணனுடைய சக்தினால தான் அது செயல்படுது. So Lakshman just stood there, didn't do anything, just stood like this. லக்ஷ்மணன் சும்மா அப்படியே நிக்கிறாரு, ஒண்ணுமே செய்யல அவரு. Terrifying weapon is coming with fire and smoke coming, and all devatas are, Lakshman is gone, and he just stands with the posing. Anybody take photo? அங்க ரொம்ப பயங்கரமான ரொம்ப கொடூரமான ஒரு ஆயுதம் வருது அப்படின்றத எல்லாரும் பாக்காங்க. ஆனா லக்ஷ்மணன் சும்மா அப்படி வில்ல பிடிச்சிட்டு நிக்கிறாரு, அவர் ஒன்னும் செய்யாம. Astra goes 3 times around Lakshman, and from his right side just burns in the sky without harming him at all. இப்ப என்ன பண்ணுது, அந்த அஸ்திரம் லக்ஷ்மணரை 3 தடவை சுத்தி அப்படி ஆகாயத்துல போது அது எரிஞ்சு போயிடுது. லக்ஷ்மணருக்கு பாதிப்பு ஏற்படுத்தல. So Indrajit, how is this possible? இந்திரஜித் அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்க்கறேன், எப்படி இது சாத்தியம்? So he goes back and returns Sita and settles everything. No, he goes on fighting. இப்ப என்ன மறுபடியும் அவன் போய் சீதையை திருப்பி கொடுத்துட்டு எல்லாத்தையும் அமைதிப்படுத்திட்டானா? கிடையாது, தொடர்ந்து சண்டை போடுறான். Now he shoots Pashupastra, Shiva's weapon. இப்ப பசுபாஸ்திர சிவனுடைய ஆயுதத்தை விடுறான். Now this is another amazing weapon. அது இன்னொரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆயுதம். அது unlimited tridents come out, start
to come out of that weapon. அந்த ஆயுதத்திலிருந்து அளவில்லாத திரிசூலங்கள் வரும். Axes, battle axes. அதுல வந்து போர்க்கன உபயோகப்படுத்துற கோடாரிகள் வருது. Poisons start coming out. அதுல இருந்து விஷங்கள் வருது. Fire start coming out. நெருப்பு வருது. Goblins, pishachas, this kind of all kinds of yaksha, all kinds of creatures start coming out. பிசாச்சங்கள் இந்த மாதிரியான அவங்க எல்லாம் வராங்க அதுல இருந்து. They cover all the sky. ஆகாயம் மொத்தத்தையும் மூடி இருந்தது. But Lakshman counteracts the illusion, counteracts the weapon. ஆனா லக்ஷ்மணர் இந்த எல்லா ஆயுதங்களையும் தடுத்து நிறுத்துறார். So Indrajit called Vibhishan. You are only telling whatever I do. You are only saying what did I do and how to counteract it. You are the culprit. I'll kill you now. இப்போ இந்த சொல்றான் விபீஷணன்ட்ட நீ தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இங்க வந்து இப்போ ஒன்ன கொன்னா சரியா போயிடுன்றான். You fellow, you're supposed to be on our side. நீ நான் இந்த பக்கம் இருக்க வேண்டியவன். You are sinful. நீ தான் பாவி. You're not good demon. நீ நல்ல அசுரனே கிடையாது. So Vibhishan say, I left Ravana the first day he committed sin of kidnapping other men's wife. I just left him because I don't want to be in company of sinful people. இப்போ நான் வந்து முதல் நாளே எப்போ மற்றவருடைய மனைவி கடத்திட்டு வந்தானோ அப்பவே நான் வந்து ராவணனை விட்டு போயிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி பாவம் செய்யறவங்களோட இருக்க எனக்கு பிடிக்கல. But Indrajit got so angry he started shooting weapons on Vibhishan. ஆனா இப்போ இந்திரஜித் ரொம்ப கடும் கோபம் அடைஞ்சு விபீஷணரை தாக்குறான். And Lakshman breaks all his arrows. லக்ஷ்மணர் இப்போ எல்லா அவருடைய அம்புகளையும் உடைச்செறிறார். Now Indrajit takes Shakti weapon, which is your death is sure. He shoots it at Vibhishan. இப்போ இந்திரஜித் வந்து சக்தி ஆயுதத்தை உபயோகிக்கிறான். அது வந்து யார் மேல தாக்கப்படுதோ அவங்க மரணம் அடைகிறது உறுதின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம். Lakshman breaks it. லக்ஷ்மணர் அதையும் உடைச்செறிறார். Then Vibhishan flip out. He has some golden rod. His weapon is like a golden rod. இப்போ விபீஷணன் கடுகோபம் அடைஞ்சு இப்போ வந்து அவன் ஒரு ஆயுதம் வச்சிருக்கான். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தங்க குச்சி மாதிரி இருக்கு, கம்பு மாதிரி. He smashed horses, charioteer and charioteer Indrajit. 3 strikes, top, breaks everything, you know. Such an angry attack he did, Vibhishan on Indrajit, with that golden rod. Vibhishan attacks Indrajit, kills his horses, charioteer and smash his chariot. இப்போ விபீஷணன் வந்து என்ன பண்றார், அவர் அந்த ஆயுதத்தை உபயோகிச்சு ரொம்ப கடுமையா தாக்குறாரு இந்திரஜித்தோட தேரோட்டி, அவனுடைய குதிரைகள், ரதம் எல்லாத்தையும் உடைச்செறிறார். Then Indrajit shoots arrows at him, Lakshman shoots arrows at Indrajit. இப்போ இந்திரஜித் அவன் மேல தாக்க, லக்ஷ்மணர் இந்திரஜித் மேல தாக்க. Then Indrajit jumps in the sky and disappears again. திடீர்னு இப்ப பாத்தீங்கன்னா இந்திரஜித் ஆகாயத்துல போய் மறைஞ்சிடறான். Now this time everybody knows. No, doesn't mean our victory. Wait, from where he will strike at us. இப்ப எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க, இப்ப வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம், ஓடி போயிட்டான்லாம் இல்ல, அவன் எங்க மேல இருந்து ஆகாயத்துல இருந்து தாக்க போறான்றத புரிஞ்சுக்கிறாங்க. But Indrajit went to Ravana. இப்ப இந்திரஜித் ராவணன்ட்ட போயிருக்கான். Explain, you see what happened, with my yagya. என்ன ஆச்சு தெரியுமா, என்னுடைய யாகம் என்ன ஆச்சு தெரியுமான்றான். He explained, I shot Brahmastra, nothing happened to Lakshmana. நான் பிரம்மாஸ்திரத்தை விட்டு லக்ஷ்மணன் ஒண்ணும் பண்ண முடியல. Narayanastra went production around him, offer pranam to him. நாராயணாஸ்திரம் வந்து லக்ஷ்மணர் சுத்தி வளம் வந்துட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. So Indrajit said to Ravana, இந்திரஜித் சொல்ற ராவணன்ட்ட, Father, for your good, you release Sita. தந்தையே, உங்களுடைய நல்லதுக்கு நான் சொல்றேன், சீத்தையை விடுவிச்சிருங்க. I'm going to die. நான் இறந்து போக போறேன். I'm not afraid. நான் பயப்படல. I'm not speaking out of fear. நான் பயத்தினால பேசல. I think nobody can defeat them. ஆனா அவங்களை யாருமே தோற்கடிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். I don't want to see you lying on the ground. நீங்க இறந்து போறத நான் பார்க்க விரும்பல. I won't see you. நான் உங்களை பார்க்க மாட்டேன். Today I'll die. நான் இன்னைக்கு இறந்து போக போறேன். I'm not afraid. நான் பயப்படல. Please you release Sita. ஆனா தயவு செஞ்சு சீதையை விடுவிச்சிருங்க. So Ravana agreed. ராவணன் என்ன ஒத்துட்டானா? Not even in a dream. கனவுல கூட அது நடக்காது. He will never agree. ஒத்துக்க போறதே கிடையாது. My son, you are wounded. You stay here. I'll go fight. I'll finish off these monkeys, humans. I'll smash them today. நீ ரொம்ப காயப்பட்டு வந்திருக்க, நீ இங்கே இரு, நான் போய் எல்லா வானரங்களை முடிச்சிட்டு வந்துறேன். Take little rest. நீ கொஞ்சம் ஓய்வு எடு. Don't ask about Sita.
அவனை சீதையை பத்தி மட்டும் கேட்காத. So Indra will say, forget it anyway, just forget what I said, you know. சொல்றேன், எதா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொன்னதை நீ எல்லாம் மறந்துருங்க. He offered pranam, நமஸ்காரம் பண்றான், put his weapon on, மறுபடியும் tied his hair, tied his kavacha again, அவனுடைய முடியெல்லாம் கட்டிட்டு கவச்சம் எல்லாம் போட்டுட்டு, and look at last time at Ravana. ராவணனை கடைசியா பார்க்கறான். Tears came from his eyes. அவருடைய கண்கள்ல கண்ணீர் வருது. Amazing, no? Even asuras, they have somebody who likes them. அசுரர்கள் கூட வந்து அவங்களுக்கு பிரியமானவங்க இருக்கதான் செய்றாங்க. No, even Hitler's mother will feel, say, my boy, you know, she felt some affection. ஹிட்லரோட தாய் கூட வந்து அந்த ஹிட்லர் மீது பாசம் காட்டதான் செய்தாங்க. Hitler was small bug compared to Ravana. ராவணனோட ஒப்பிடும்போது ஹிட்லர் சும்மா ஒரு பூச்சி. Chinna Pucci. Okay, Pucci. Now, Indrajit comes back. He offered pranams and he goes back to battlefield. இப்போ அவன் நமஸ்காரத்தை செய்துட்டு போர்க்களத்துக்கு திரும்பி வரான் இந்திரஜித். And he fights with Lakshman again. லக்ஷ்மணனோட மறுபடியும் சண்டை போடுறான். Now he displays his best. Whatever Indrajit could show, he showed. இப்போ இந்திரஜித்தால என்னெல்லாம் சிறப்பா செய்ய முடியுமோ அவனால முடிஞ்ச வரைக்கும் சிறந்த விதத்துல சண்டை போடுறான். Devatas had never seen in the history of the universe any fight like that. தேவதாக்கள்லாம் சொல்றாங்க, இதுவரைக்கும் இந்த பிரபஞ்சத்தினுடைய சரித்திரத்திலேயே இப்படி ஒரு போர் பார்த்ததே கிடையாதுன்றாங்க. And Indrajit was getting fright. He was getting disheartened. My arrows could not pierce the armor of Lakshman. Could not pierce. இந்திரஜித்துக்கு ஒரே வருத்தம் என்னன்னா, என்னுடைய அம்புகள் லக்ஷ்மணர் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது, எந்த பாதிப்பும் ஏற்படுத்த மாட்டேங்குது அப்படின்னு அவன் ரொம்ப இதயம் உடைஞ்சு போயிருக்கான். So again he shoots at Hanuman. So many arrows. மறுபடியும் ஹனுமானை தாக்குறான். Then he takes trident given by Pulasya Rishi. அடுத்து புலஸ்ய ரிஷி கொடுத்த அந்த திரிசூலத்தை He எடுத்துக்கிறார். throws it at Lakshman. லக்ஷ்மணன் மேல விடுறான். Lakshman breaks it. லக்ஷ்மணர் உடைச்செறிறார். And he wounds Indrajit with his arrows so much that almost he lost consciousness. இவர் என்ன பண்றாருன்னா, எந்த அளவுக்கு அம்புகளை இந்திரஜித் மேல தாக்குறாருன்னா, அவன் வந்து ரொம்ப கடுமையா காயம் அடைஞ்சு மயக்கம் போட்டு விழுந்துறான் இந்திரஜித். Then Lakshman noticed also that this chariot Indrajit brought, he cannot cut even reins of the horses. What to speak of killing horses or destroying the chariot? He just couldn't destroy this chariot which Indrajit came now. இப்போ லக்ஷ்மணர் வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறார். இந்திரஜித்தோட ரதம் இருக்கு இல்லையா, இப்போ வந்து அந்த ரதமானது எந்த அளவுக்கு இருக்குன்னா, அந்த ரதத்துல இருக்கக்கூடிய அந்த குதிரைகளை பூட்டுறதுக்காக இருக்கக்கூடிய அந்த கயிறை கூட வெட்ட முடியல. அப்படி இருக்கும்போது அந்த தேரோட்டியை கொள்றதோ அந்த ரதத்தை அழிக்கிறதோ அது சாத்தியமே இல்லைன்ற மாதிரி தெரியுது. It's very difficult to fight with Indrajit when he has his bow and chariot is moving around, you know. It's very difficult to fight him. So usually what they will do, they'll kill the horses, they'll kill the chariot, they'll break the chariot and then try to kill him when he's, you know, like that, in that position. பொதுவா வந்து சண்டை வரும்போது என்ன பண்ணுவாங்க, முதல்ல வந்து அந்த தேரோட்டியை கொள்ளுவாங்க, அந்த குதிரைகளை கொள்ளுவாங்க, அதுக்கப்புறம் அந்த தேரை வந்து அழிப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த வீரனை வந்து தாக்குவாங்க. ஆனா இப்போ இவன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த அம்புகளோட வில்லோட அந்த தேர் வந்து ரொம்ப வேகமா சுரண்டு வந்துட்டே இருக்கு. அதுல இருந்து அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். So Lakshman killed the charioteer, but he could not break even rope of horses. What to speak of horses or chariot? Chariot he could not touch. இப்போ லக்ஷ்மணர் அந்த தேரோட்டியை கொண்டுட்டார். ஆனா இப்போ அந்த தேர்ல இருக்கக்கூடிய அந்த குதிரைகள் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கயிறையோ அந்த தேரையோ ஒன்றும் பண்ண முடியல. So now Indrajit has to drive himself and fight. இப்போ இந்திரஜித் அவனே தேரை ஓட்டணும், அதே சமயத்தில் சண்டையும் போடணும். This is difficult now. ரொம்ப கஷ்டம். So Vibhishan tells to Lakshman, before sunset you kill him, otherwise again illusions, again trouble will come. இப்போ விபீஷன் வந்து லக்ஷ்மண்கிட்ட சொல்றார், சூரிய அஸ்தமனமாக்கு முன்னாடி அவனை முடிக்கணும், இல்லைன்னா மறுபடியும் மாயை உண்டாக்குவான், மறுபடியும் பிரச்சனை அதிகமாகும். Lakshman said, but what is this amazing chariot he has? I can't even kill the horses. What's going on? ஆனா லக்ஷ்மணர் கேட்கிற, என்னது ரொம்ப ஆச்சரியமான ஒரு தேர் அவன்கிட்ட இருக்கு, அந்த தேர்ல இருக்கக்கூடிய குதிரைகளை கூட என்னால கொல்ல முடியலையே அப்படின்னு. The Lord Shiva given the chariot. இப்போ விபீஷன் சொல்ற, சிவபெருமான் கொடுத்தது அந்த, nobody can destroy it. யாராலையும் அதை அழிக்க முடியாது. So Lakshman, of superior intelligence, he does one special move. இப்போ லக்ஷ்மணர் வந்து ரொம்ப
சிறந்த புத்தியுடையவரா இருக்கிறதால அவர் ஒரு யுக்தியை கையாளுறார். Lakshman shoots at the joints of chariot and dismantles it, doesn't break it, but wheel fell down, axles fell down, sides fell down. It's not destroyed, but he just dismantles it, and Indrajit finish on the ground without horses run away. இப்போ லக்ஷ்மணர் என்ன பண்றாருன்னா முதல்ல அந்த ரதத்தை உடைக்காம ஆனா அதே சமயத்துல பாகமா பிரிச்சிடுறாரு. சக்கரங்களை தனியா பிரிக்கிறார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாகமா பிரிச்சு எடுத்துறாரு, அதை உடைக்காம. அதுக்கப்புறம் ரதம் இல்லாம இந்திரஜித் கீழே விழுந்துடுறான். Then again Indrajit from the ground he attacks him with different weapons. மறுபடியும் தரையில இருந்து இந்திரஜித் பல்வேறு ஆயுதங்களால தாக்குறான். Lakshman counteracts it again. லக்ஷ்மணர் அதை தடுத்து நிறுத்துறார். Then again Indrajit disappears in the sky. மறுபடியும் இந்திரஜித் ஆகாயத்துல காணாம போயிடுறான். There's suddenly storm of stones, no rain, stones are falling from the sky. திடீர்னு பாத்தீங்கன்னா ஆகாயத்துல இருந்து வெறும் கல்லு மழை பெய்யுது. Just shouting monkey army, breaking their bones, smashing their heads, smashing their limbs. அந்த வானர படைகளோட தலையெல்லாம் உடைச்செறிது. அது பயங்கரமா தாக்குது. Lakshman got so angry, he started shooting so many arrows in the sky that whenever Indrajit it will hit him. He covered all sky with arrows suddenly. லக்ஷ்மணர் என்ன பண்றாருன்னா பயங்கரமா அவர் கடும் கோபத்துல நிறைய அம்புகளை விடுறார். அந்த அம்பு இந்திரஜித் ஆகாயத்துல எங்க இருந்தாலும் அவனை தாக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு அதிகமான அம்புகளை விடுறார். ஆகாயத்தையே மறைச்சிருது. So Indrajit appeared in the sky. He couldn't hide anymore because he was overpowered by weapons of. அதுக்கப்புறம் இந்திரஜித்தால ஆகாயத்துல மறைஞ்சு இருக்க முடியல. அவன் ஆகாயத்துல இருந்து தன்னோட காட்சியை கொடுக்கறான். Amongst the clouds he appeared like a red cloud. It was full of blood. அந்த மேக கூட்டங்கள் மத்தியில ஒரு சிகப்பா இருக்கக்கூடிய ஒரு மேக கூட்டம் மாதிரி அவன் காட்சி அளிக்கிறான். ஏன்னா அவன் உடம்பு முழுக்க அவ்வளவு ரத்தம் இருக்கு. Then Lakshman cuts his hand with his arrow, crescent arrow. Crescent arrow looks like a moon. It was fixed like this. It looks like a moon. It just chops off the hand of Indrajit, so he cannot shoot the arrows. லக்ஷ்மணர் அவனுடைய கையை வெட்டி எறிகிறார். ஒரு அம்பு விடுறாரு. அந்த அம்பனுடைய நுனி பகுதியில பாத்தீங்கன்னா அரை வட்டமா அந்த நிலம் மாதிரி இருக்கும். அந்த பிறை நிலவு மாதிரி அது அப்படியே அவனுடைய கையை வெட்டிட்டு போகுது. So hand falls down and kills so many monkey soldiers. So big hand. அந்த கை கீழே விழும்போது பாத்தீங்கன்னா வானரப்படையில இருக்கிற எத்தனையோ வீரர்களை அது கொன்னுடுது. அவ்வளவு பெரிய கை அவனுக்கு. And blood start oozing from his. அதுல இருந்து ரத்தம் அப்படியே பெருகிட்டு வருது. So anyway, Indrajit continues fighting. இப்போ ஒரு கை இல்ல இருந்தாலும் அவன் தொடர்ந்து சண்டை போடுறான். He took Shiva's trident. சிவனுடைய சுலாயுதத்தை எடுக்கிறான். Okay, let me see. Can you stop this one? இப்போ இத தடுத்து நிறுத்த முடியுமா பாக்குறேன்றான். But before he should shoot it, Lakshman shoot arrow, cut his head off. ஆனா அந்த திரிசூலத்தை விடுறதுக்கு முன்னாடியே லக்ஷ்மணர் இன்னொரு அம்பு விட்டு அவனுடைய தலையை வெட்டிடுறார். His body fell on the ground before head touched the ground because of power of arrow. Head was strewn in the sky. His body fell down, and after that head fell down. That was power of the arrow. அந்த அம்பு எந்த அளவுக்கு அந்த தலையை வெட்டி போடுது அப்படின்னா அந்த தலை அப்படியே மேல போய் கீழே விழுது. அந்த தலை கீழே விழுறதுக்கு முன்னாடி அவன் உடல் கீழே விழுது. It's such a force Hanuman struck him. அந்த அளவுக்கு சக்தியோட லக்ஷ்மணர் தாக்கினார். So Devatas were so happy because this demon terrorized them for ages. எல்லா தேவதாக்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா பல யுகங்களா இந்த அரக்கர்கள் அவங்க எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருந்தாங்க. They threw flowers and blessing, and all dead monkeys arrived again back to life. அவங்க பூக்களையும் இதையும் பொழிறாங்க. அது பூமலை பொழிறாங்க. அதனால மறுபடியும் அந்த எல்லா வானரங்களும் உயிர் பெற்று வராங்க. See, Devatas and devotees also happy. Indrajit is dead. Now we can go peacefully. Okay, so now Angada took the head of Indrajit, a head of army of monkeys to show everyone. He had beautiful hair. He took him head, and all army is walking, and everyone was going, Indrajit is killed, Indrajit is killed. They all monkey jumping. It was big obstacle, this Indrajit. Angada என்ன பண்றாரு, அந்த இந்திரஜித்தோட தலையை எடுத்துட்டு எல்லா வானர படைகளுக்கும் அப்படியே காட்டு இந்திரஜித்தை கொன்னாச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டே போறாரு. So they all came in front of Ram. ஏன்னா இந்திரஜித் அவ்வளவு தடையா இருந்தா அந்த போர்ல வெல்றதுக்கு. இப்போ எல்லாரும் ராமர் முன்னாடி வராங்க. Ram was fighting on one side.
ராமர் இப்போ ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கார். He was always thinking of Lakshmana there. எப்போ லக்ஷ்மணனை பத்தினே சிந்திச்சிட்டு இருந்தார். Come and say, he felt like Dasharatha felt when Ram went to the forest. அவர் எப்படின்னா அவர் எப்படி உணர்றாருன்னா தசரதர் வந்து ராமர் வனத்துக்கு போனார் இல்லையா, அப்போ தசரதருக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி அவர் இப்ப உணர்றார். Ram said the same soul in two bodies, Ram and Lakshman. ராம லக்ஷ்மண எப்படி அப்படின்னா ஒரே ஆத்மா ரெண்டு உடல்ல இருக்கிற மாதிரி. So Angada came and offered head of Indrajit at feet of Ram. இப்ப அங்கதா வந்து இந்திரஜித்தோட தலையை கொண்டு வந்து ராமருடைய திருவடியில வைக்கிறார். Ram look at the head, amazing, this Indrajit. ராமர் அப்படியே பார்க்கிறார், ரொம்ப ஆச்சரியமா இது இந்திரஜித். Then Lakshman came and Hanuman. அதுக்கப்புறம் லக்ஷ்மண ஹனுமான் வராங்க. So Ram started crying so much seeing Lakshman there. லக்ஷ்மணரை பார்த்த உடனே so happy. அழறார். Come and say the tears made the form of a garland on the Rama's body. இப்போ ராமருடைய கண்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீரானது ஒரு மாலை மாதிரி வடிவம் எடுக்குது. And Kamban says whether these were tears of joy or tears of compassion, who can tell? But whatever it was melting the bones. It was so emotional, he says. இப்போ கம்பர் எப்படி வர்ணிக்கிறாருன்னா அந்த கண்ணீரானது ஆனந்தத்தாலே வரக்கூடியதா அல்லது அனுதாபத்தாலே வரக்கூடியதா எதுவா இருந்தாலும் அது வந்து எலும்பிய உருக்குற அளவுக்கு இருக்கு அப்படின்றது. So Ram embraces Lakshman. ராமர் லக்ஷ்மணர் அப்படியே கட்டி அணைக்கிறார். And all stains of blood from Lakshman's body come on Ram's body, you know. லக்ஷ்மணர் உடல்ல இருந்த எல்லா அந்த இரத்த கறைகளும் ராமர் மேல வந்து படுது. But Ram feels such a pleasure embracing. அதனால ராமர் வந்து ரொம்ப ஆனந்தப்படுறார். Ram himself removes the armor from Lakshman's body. லக்ஷ்மணர் உடம்புல இருந்த அந்த கவசங்கள் எல்லாம் எடுத்து விடுறார். By his lotus hand he takes out every arrow. அவருடைய திருக்கரங்களாலே ஒரு அம்பியா பிடுங்கி எடுக்கிறார். And with his hands he removes the pain from Lakshman's body. அவருடைய கரங்களால லக்ஷ்மணர் உடம்புல இருக்கிற எல்லா வலியையும் போக்குறார். And he glorifies Vibhishan. When he heard what happened, Ram said, all credit goes to you. Without you, Vibhishan, we could never win. அதன் பிறகு விபீஷணரை வந்து ரொம்ப புகழ்ந்து சொல்றார், உங்களுடைய உதவி இல்லாம இந்த மாதிரி வெற்றி எதுவுமே அடைஞ்சிருக்க முடியாதுன்றதை சொல்றார். So now the whole army is rejoicing, Indrajit is killed, all demons got completely lost in the fear. இப்போ வானரப்படையில் இருக்கக்கூடிய எல்லாரும் ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க இந்திரஜித் கொல்லப்பட்டான்றதுனால. அரக்கு பக்கத்துல எல்லாரும் பெரிய பயத்துல இருக்காங்க இந்திரஜித் கொல்லப்பட்டான்றதால. The news comes to Ravana. இப்போ ராவணன்ட்ட அந்த செய்தி வருது. Okay, I have suggestion. Now the Ravana's fight is last one, Let's have a break here, take prasadam, and we'll meet quickly in half an hour exactly. Then in one stretch, not to break this now, Lila of fighting with Ravana, Once you start, it's not good to stop in the middle, So, இப்போ ராவணனோட சண்டை தொடங்க போகுது. அதனால இப்போ நம்ம எல்லாரும் பிரசாதம் எடுத்துக்குவோம். பிரசாதம் எடுத்துட்டு 9:40க்கு மறுபடியும் நம்ம எல்லாரும் இங்கே